ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மைண்ட். நம்ம மைண்ட் மூலமாக எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதுக்காக நம்ம மைண்டை எப்படியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம மைண்டோட ஒரு பிரான்ச்சான சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிற கேள்வியோட லாஸ்ட் வீடியோவில் எண்ட் பண்ணோம். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி ஒரு நல்லவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அலாவுதீன் பூதம் மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்ட சொல்லி நமக்கு மேஜிக் மாதிரி ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். பட் நம்ம தான் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் அதை கெட்டவனாக நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கெட்டவன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, நான் புதுசாக ஒரு நம்பிக்கையை என் லைஃப்பில் உருவாக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும், அதுக்காக நான் உழைக்க ரெடியாக இருக்கேன்னு நான் முயற்சி பண்ணும்போது ஏற்கனவே என் லைஃப்பில் நடந்த கசப்பான எக்ஸ்பீரியன்சஸ், தோல்விகள் இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டி என்னால் முடியாதுன்னு என் நம்பிக்கையை, என்னோட எண்ணத்தை உடைக்க ட்ரை பண்ணுது. ஒரு 2 நாளைக்கு என்னால் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண முடியுது. பட் அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் என் சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்மையை தான் சொல்லுது. ஏற்கனவே இப்படியெல்லாம் நடந்துச்சு தானே, நான் எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு நெகட்டிவாக எனக்கே தோண ஆரம்பிச்சிருது. மார்னிங் நேரமே எந்திரிக்கணும்னு பார்த்தா ஏதாவது ஒரு சாக்கு போக்க இந்த மனசு சொல்லி என்னை தூங்க சொல்லுது. என்னால் இதை எப்படி உடைச்சிட்டு வெளியில் வர முடியும்னு தெரியல. அப்போ தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என் கண்ணுக்கு கெட்டவனாக தெரிகிறான். கெட்டவனாக தெரிகிறதுக்கு காரணம் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால. எந்திரன் மூவியில் சிட்டி ரோபோக்கு டாக்டர் போரா ஒரு ரெட் சிப் போட்டு விடுவார்ல, அந்த ரெட் சிப்பை ரிமூவ் பண்ணிட்டா சிட்டி நல்ல சிட்டி ஆகிருதில்ல, அந்த மாதிரி இந்த ரெட் சிப்பை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கையோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டோட ஹிடன் பவர்ஸ் என்ன, அதோட அருமை பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மெமரி சிப். அது ஒவ்வொரு செல்ஸ்லையும் இருக்கு. நம்ம உடம்பு ஃபுல்லா நியூரான்ஸ், அதாவது நரம்பு செல்ஸ் இருக்குல்ல, அது மூலமா இன்ஃபர்மேஷனை பிரெயின்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்குது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு ப்ரெசென்ட் எது, பாஸ்ட் எது, ஃபியூச்சர் எதுன்னு டிஃப்ரென்ஸே தெரியாது. எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏற்ற ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கொடுத்துருவோம்னு வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் மொத்த கிளாஸ் முன்னாடியும் உங்களை கிண்டல் பண்ணி அழுக வச்சுட்டாங்கன்னு ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கும். அது நடந்து ஒரு 20 வருஷம் ஆகியிருக்கும். பட் நீங்கள் சடனாக அந்த சீனை மட்டும் நினச்சிட்டிங்கன்னா உடனே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஃபோல்டரில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த கிளாஸ் படிக்கும்போது உன்னை இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி சிரித்து மொத்த கிளாஸ் முன்னாடி பப்பி சேமாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னு அந்த இன்சிடெண்ட்டை ஓட்டி காமிக்கும். 20 வருஷம் ஆனால் கூட அன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான அவமானமான ஃபீல் ஏற்பட்டுச்சோ இப்போவும் அதே உணர்வு உங்கள் மனசில் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இன்டென்சிட்டி அப்படியே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கிற பேட் ஆர் குட் எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி பாருங்கள். சேம் அதே ஃபீல் இப்போ கூட உங்களால் உணர முடியும். இது ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இது 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்லாம் தெரியாது. அதுக்கு வெறும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மட்டும்தான் தெரியும். இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை உருவாக்கினா அது ஆழமாக பதிய வச்சுக்குது. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட கோட் வேர்டு. அப்படி எதையெல்லாம் பதிய வச்சுருக்கோமோ அதை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அங்கே ஃபீலிங்ஸ் வெளிப்படுது. அங்கே ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி ஃபீல்ட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. இந்த வைப்ரேஷனல் எனர்ஜி என்ன பண்ணும்னா ஒரு மேக்னெட் மாதிரி அதே வைப்ரேஷனில் இயங்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த வைப்ரேஷன்னால் ஒவ்வொரு செல்ஸ்லையும் ப்ரோக்ராம் ஆகுது. அது தொடர்ந்து இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி என்னென்ன கலரில் என்னென்ன டிசைனில் எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் உனக்காக எடுத்துகிட்டு வரேன் பாருன்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து கொண்டு வரும். இதனால தான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையாக உருமாறுது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவான தாட்ஸ்
தாட்ஸை எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸோட திரும்ப திரும்ப ப்ரோக்ராம் பண்ணுனா என்ன பண்ணும்? நீங்கள் பாசிட்டிவான ப்ரோக்ராமை தானே கொடுத்தீங்க, இருங்க இதோ வரேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக வைப்ரேஷன்ஸ்னால நிறைஞ்சிருக்கு. நீங்கள் நினைக்கிறது, நான் நினைக்கிறது நம்ம மனசுக்குள்ளே மட்டும் ஸ்டோர் ஆகாமல் ஒரு காப்பியாக யூனிவர்ஸில் ஒரு வைப்ரேஷனாகவும் ஸ்டோர் ஆகுது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் யூனிவர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. சொல்லப்போனால் இந்த யூனிவர்ஸோட ஒரு மைக்ரோசிப் தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்ம மனசில் க்ரியேட் ஆகிற எண்ணங்கள் யூனிவர்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே மாதிரி ஒவ்வொரு ஹியூமன்ஸோட எண்ணங்களும் யூனிவர்ஸில் ஒரு வைப்ரேஷனாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து இதுக்கு நம்ம வலிமை கொடுக்க கொடுக்க எனர்ஜைஸ் ஆகி அதுக்கு ரிலேட்டடாக யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கலெக்ட் பண்ணி வந்துடுது. அப்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது தானே கேட்ட உன் லைஃப்பில் இப்போ இந்த படம் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டும். இருங்க இதையும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு பல நாள் ஆசை. நீங்கள் டெய்லி அந்த எண்ணத்தை டியூன் பண்ணுறீங்க. உடனே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை தேட ஆரம்பிக்கும். உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் சின்ன வீடாக யோசிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் மீடியமான சைஸ் வீடு, ஒரு சிலர் பெரிய பங்களா மாதிரி, ஒரு சில மில்லியனர் பில்லியனர்ஸ் அவங்க கப்பல் மாதிரி வீடு கட்டணும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுற தொழில் சார்ந்தவங்க, மேஸ்திரி, இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க பங்குக்கும் அவங்க டிசைனுக்காக வீடு கட்டுறதை பற்றி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இந்த தாட்ஸ் எல்லாம் யூனிவர்ஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். உங்கள் எண்ணம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கரெக்டான டைமிங்குக்கு வெயிட் பண்ணுது. அது அட்ராக்ட் பண்ண எண்ணத்தில் எது பெஸ்ட்டானதோ அதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வருது. இப்போ சொல்லுங்கள், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லவன் தானே? ஆமாம் நல்லவன் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க கண்டினியூ பண்ணுவோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி ஒரு கட்டப்பாவை எங்கேயுமே பார்க்க முடியாது. காசு கொடுத்து வேலைக்கு வச்சா கூட இப்படி ஒரு சீனியாரிட்டியாக யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன ஒன்றுனா உங்களுக்கு அதை வேலை வாங்க தெரியணும். நான் என்னதான் வேலை சொன்னாலும் ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு டிமிக்கி கொடுத்துருதே, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். சரி, ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு? ஒன்றும் அவசரம் இல்லை, ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியாக ரீப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு புதுசாக பாசிட்டிவான ஹேபிட்ஸை உருவாக்கணும். ஹேபிட் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 நாள் பண்ணிவிட்டு 5 நாள் விட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 நாள் பண்ணலாம், கரெக்டாக? நோ, தொடர்ந்து பண்ணணும். எப்படி ப்ரஷ் பண்ணுறத எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி ஹேபிட்ஸ் உருவாக்கணும். இந்த ஹேபிட்ஸ் உருவாக்குறதுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை எந்தெந்த வழிகள் மூலமாக ரீப்ரோக்ராம் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நம்பர் 1, எக்ஸசைஸ். என்னது எக்ஸசைஸா? திங்கிங்குக்கும் எக்ஸசைஸுக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் ஜீவா அப்படிங்கிற மாதிரி இருக்கே. நான் சொன்னேன்ல, சப்கான்ஷியஸ் மைண்டு ஒவ்வொரு பாடி செல்ஸ்லையும் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னா ஒரு ராஜாவை ஜெயிக்கணும். ஒரு ராஜாவை ஜெயிக்கணும்னா அவரோட படை தளபதியும் அவரோட சிப்பாய்களையும் ஜெயிக்கணும். சப்கான்ஷியஸ் மெமரியை ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா நம்ம பாடியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நம்ம பாடி எப்போ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னா அதோட ஒவ்வொரு செல்ஸையும் நமக்கு கீழே கொண்டு வந்தால் தான். டெய்லியும் சிம்பிளான எக்ஸசைஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாமல். நம்பர் 2, மெடிடேஷன். சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் சும்மா உட்காந்து பாருங்கள். சும்மானா எந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் மட்டும் இல்லை, மென்டலாகவும் சும்மா இருக்கணும். மைண்டுனால கூட எதையுமே யோசிக்கக்கூடாது. மெடிடேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் உடம்பு ஒரு பொசிஷனில் அசையாமல் இருக்கணும். உங்கள் மனசு எதையும் திங்க் பண்ணாமல் அதை வாட்ச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரே தாட்ஸாக வரும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறீங்க. இந்த தாட்ஸ் எல்லாம் குப்பை மாதிரி தானாக வெளியில் போகுது. ஸோ அதை தடுக்காமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5 மினிட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தாட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாம் இப்படி தான் கிளென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 3, கிராட்டிடியூட்.
லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறீங்களா? இருக்கிற பொருளையே நீ பத்திரமா வைக்க மாட்டேங்கிற, இதில் புது லிஸ்ட் வேற போடுறியா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் பத்திரமா வை, அப்புறமா வாங்கி தரேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா யூனிவர்ஸும் இதை தான் சொல்லுது. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ், உங்கள் கூட இருக்கிற பர்சன்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற மணி, லவ், இதுக்காக உங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்க. பரவாயில்லப்பா, இவங்கிட்ட கொடுத்தா நல்லா பார்த்துக்குவான்னு யூனிவர்ஸே பார்த்து உங்களுக்கு வாரி வழங்க ஸ்டார்ட் பண்ணிடும். நம்பர் 4, டெய்லி ப்ராக்டிசஸ். விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ரைட்டிங் மெத்தட்ஸ், ஸ்கிரிப்டிங், இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்குற ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ். இதில் எந்த மெத்தடில் உங்களுக்கு அதிகமாக ஈஸியாக எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கொண்டு வர முடியுதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் மெத்தட். அதை டெய்லி தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் எண்ணம் வலுப்பெறுது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்தை மினிமம் 21 days பண்ணணும். நம்பர் 5, மெயின்டைனிங் கன்சிஸ்டன்சி. இது தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா ஒரு கட்டாயமோ கட்டுப்பாடோ கண்டிப்பாக வேணும். உள்ளே இருந்து ஒரு ஃபயர், ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். பட் டு பி ஃப்ராங்க், எனக்கு இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு. என்னால் ரொம்ப வருஷத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செய்யவே முடியல. என்ன பண்ணாலும் ஒரு 2 நாள், ஒரு வாரம், மிஞ்சி மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 1 month தான் போயிருக்கு. பட் ஏதோ ஒன்று பண்ணணும்ல இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணினேன்னா, ரொம்ப ஆசைப்பட ஆரம்பித்தேன். அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கான ஆக்சசரிஸ் போடணும். அப்போது ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டேன். இந்த வாட்ச் வேணும்னா 15 daysக்கு இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா இந்த வாட்ச் 16th day உன் கையில் இருக்கும்னு எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கிஃப்ட் கிடைச்சா வேண்டாம்னா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நோட்டு போட்டு எழுதி டிக் பண்ணி எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நான் கன்சிஸ்டன்சியை பிகினிங்கில் கொண்டு வர ட்ரை பண்ணேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி கன்சிஸ்டன்சியை கொண்டு வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரது மூலமாக டெய்லி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் கோலை அஃபர்மேஷன்ஸாக, பாசிட்டிவ் தாட்ஸாக பதிய வைக்க முடியும். ஸோ தட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் டெய்லி ரீப்ரோக்ராம் ஆகும். அண்ட் நம்பர் 6, பி ஹாப்பி அண்ட் நேச்சர்லி கனெக்டட். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் இதெல்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். மூட் அவுட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா பண்ண வருமா? ஹாப்பியாக இருங்க. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே செல்ஃப் லவ்வோட இருங்க. தப்பு பண்ணால் சரி, ஓகே, மாற்றிக்கலாம்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேரை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் இருந்தால் பீஸ்ஃபுல்லாக வாக்கிங் போங்க. நேச்சர் ஓரியன்டான பிளேஸஸை அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட விளையாடுங்க. நிலாவை பாருங்கள். கடல் அலைகள் கூட பேசுங்க. இது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண வைக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஈஸியாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.